ப்ரோ கோட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ. நான் ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான். கார்த்திக் யோகி காம்ஷாப்பில். கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது. கார்த்திக் யோகிட்ட பார்த்தோன்னே கேட்டேன், ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன்னு எதிர்பார்த்தாரு. ப்ரோமோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் காமிச்சிட்டிங்க, செகண்ட் ஹாஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவ்வளோ ஃபன் இதுலேயே இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும், ஷுவர் சக்ஸஸாக இருக்கும். டைட்டிலே சூப்பர், ப்ரோ கோட்னும் போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு. ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார். அடுத்து யோகி பாபு, அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு. அவர் வந்து தன்னை ஒரு காமெடினா அவர் லிமிட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர். அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும். அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ. அவர் வந்து கேட்டால் குரு, நம்ம காமெடி குரு, ஆல்வேஸ் காமெடி குருன்னு. பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க.